திருச்சிற்றம்பலம். இறைவனுக்கு உருவத் திருமேனி உண்டாகவே அவ்வியைபு பற்றி அருவத் திருமேனியும் அருவுருவத் திருமேனியும் உண்டு என்றும் அவையும் கருணையே என்றும் உரைத்தருளும் சித்தியார் விருத்தப்பா பின்வருமாறு. உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அருவுரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம். செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே என்பது சிவஞான சித்தியார் விருத்தப்பா. மேற்கூறியவாறு உருவத் திருமேனி தரித்து கொண்டது என்ற மாத்திரையால் உருவம் எனப்படும் தூல பொருட்கள்லாம் அருவம் எனப்படும் சூக்கும அவத்தை உண்டு என்பது துணிவு ஆதலின் அச்சத்காரியவாதத்தின் இயல்பு பற்றி உருவம் ஒடுங்குதற்கு காரணமாகிய அருவத் திருமேனியது உண்மையும் கண்டோம். அருவம் எனப்படும் சூக்கும பொருள் பின் உருவம் எனப்படும் தூல அவத்தை எய்தும் பொழுது அவ்விரண்டிற்கும் பொதுவாகியதொரு அவத்தையும் உண்டோ ஆதலின் அது பற்றி அருவுருவத் திருமேனியது உண்மையும் பெற்றாம். திருமேனியெல்லாம் ஒரு தன்மையவராகலின் இங்ஙனம் கூறிய மூன்று திருமேனியும் நமது பிறவிக்கு ஏதுவாகிய மாயையின் உருவை ஒழித்தற்கு முதல்வன் கருணையினால் கொண்ட வடிவே. மரம் எனப்படும் உருவம் வித்தின் கண் அருவமாயிருத்தலும் பின்னர் அருவத்தன்மை நீங்கி உருவமாய் வெளிப்படுவதற்கு இடையே உரு அரு இரண்டிற்கும் பொதுவாக அங்குரமாதலும் காண்க. இதனாலே ஏனை அருவம் அருவுருவம் ஆகிய இரு திருமேனிகளும் உண்டு என்பதும் அவற்றது இயல்பும் உருவத் திருமேனியோடு உள்ளதாகிய சம்பந்தம் பற்றி சாதிக்கப்பட்டன. இந்த பகுதி சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளிச் செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ. முத்தையா பிள்ளை அவர்கள் எழுதிய பொழிப்புரையிலிருந்து. திருச்சிற்றம்பலம்.